ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சில்வர் தான் பார்க்க போகிறோம். சில்வர் சேவிங்ஸ். இதை வந்து காயின்ஸாக சில்வர் வாங்கலாமா, இல்லைனா ஜுவல்லரியாக வாங்கலாமா, இல்லைனா எதனா வந்து ஐடல்ஸாக வாங்கலாமா அப்படின்னு இந்த 3 மெத்தடில் தான் சில்வர் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து விற்கிறாங்க. இதில் வந்து நம்ம என்ன வாங்க போகிறோம், அது இல்லாமல் இதை வந்து நம்ம சேவிங்ஸ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் கூட ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணி ஒரு 1 இயர்லேருந்து 6 மந்த்ஸ் வரைக்குமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் வந்து பேங்க்கில் வந்து ஒரு 6 மந்த்ஸ்லேருந்தே இருக்குது. நீங்கள் எதனா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது இன்றைக்கி ரேட் போட்டு நீங்கள் வந்து கேல்குலேஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உண்டியல் சேவிங்ஸ் மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். உண்டியலில் வர சில்லற காசெல்லாம் சேவிங்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கோல்டு ஷாப்ஸ் போகும்போது வந்து சில்வருக்குன்னு ஒரு சீட்டு இருக்குது. சில்வருக்காகவே சில இடத்துல வந்து கடையில் வந்து சீட்டு போடுவாங்க. அது மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். சில்வர் சீட்டு போட்டிங்கன்னா கூட அதில் கூட உங்களுக்கு பெனிஃபிட். ஆல்ரெடி நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், சில்வர் சேவிங்ஸு, சில்வர் ஸ்டோர்ஸ்னு சொல்லிட்டு. அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் உங்களால் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும்னா டெய்லி வந்து ஒரு 50-100 ருபீஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 5-10 சின்னவாச்சு சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் பண்ணும்போது அதுலேருந்து கூட கண்டிப்பாக ஒரு மாதத்தில் ஒரு தொகை வரும். அதை வச்சு கூட நீங்கள் வாங்கலாம். சில்வர்ஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணும்போது இது ஒரு பெஸ்ட் மெத்தடு. நீங்கள் பியூரிட்டி கண்டிப்பாக செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 வந்து பார்ஸ் அண்ட் காயின்ஸ்க்கு மட்டும் 999 தருவாங்க. பிஏஎஸ் ஆல்மார்க் அதுலேயும் இருக்குது. 999 சீல் போட்டு தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னு நீங்கள் வந்து ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 92.5 வந்து சில்வர் வந்து ஜுவல்லரி வந்து பியூரிட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இதை பியூரிட்டிலாம் செக் பண்ணி தான் வாங்கணும். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே சில்வர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில்வர்லேயும் பியூரிட்டி இருக்குது, அதையும் செக் பண்ணி வாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் நான் பண்ண போகிறேன். இது வந்து ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னா வந்து கோல்டாக போங்க. டெய்லி யூஸு எக்ஸ்சேஞ்ச் நான் பண்ண மாட்டேன் அது மாதிரி நினச்சிங்கன்னா சில்வர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதில் சில்வர்ஸ் வந்து சேவிங். ஆனால் சில்வர்ஸ் வந்து இப்போ நான் வந்து கோல்டு தான் பெஸ்ட்டுன்னு சொன்னால் வந்து கோல்டு விற்கிற விலைக்கு கோல்டு வாங்க முடியாது. ஆனால் அதுக்காக தான் இப்போ வந்து நீங்கள் சில்வரும் வந்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சில்வரும் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சில்வர் வந்து எப்படிலாம் நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ வந்து சில்வர் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேஸ்டேஜ் இருக்குதான்னு பார்க்கணும், மேக்கிங் சார்ஜஸ் இருக்குதான்னு பார்க்கணும், ஜிஎஸ்டி 3% கம்பல்சரி. இந்த மேக்கிங்கும் வேஸ்டேஜும் வந்து எந்த கடையில் தான் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ நமக்கு போடுறாங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தே ஆகணும். அது மாதிரி பார்த்தா தான் உங்களால் வந்து சேவிங்ஸ் பண்ணும்போது வந்து இந்த சின்ன சின்ன அமௌண்ட்டெல்லாம் கூட நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். வெள்ளி வாங்கலாமா, வாங்கினா வந்து நமக்கு லாபமா நஷ்டமா, வெள்ளி வாங்குறது மூலிமா நமக்கு வந்து எப்படி சேவிங்ஸ் ஆகும். அது இல்லாமல் நமக்கு வந்து வெள்ளியை வந்து ஒரு கோல்டு அளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியலாலும் வெள்ளியும் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு இப்போ வந்துட்டு தான் இருக்குது. முதல் வந்து எவ்வளோ ரேட்டு விற்றுச்சு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ என்ன ரேட் விற்கிதுன்னு தெரியும். அதோட ரேட்டோட எதுவும் நான் காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி நான் பழைய வாங்கினதோட பில்லெல்லாம் வச்சு கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சில்வர் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக டார்கெட் எடுத்துக்கோங்க. மந்த் ஆன் மந்த் வந்து நான் எவ்வளோ சேர்க்க போகிறேன் அப்படின்றத டார்கெட் எடுத்துக்கோங்க. ஒரு கோல் மாதிரி வச்சுக்கோங்க. மந்த்லி நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க, நான் ஒரு 10 கிராம்ஸ் சேவ் பண்ண போகிறேன். மினிமம் பார்த்தா ஒரு இயர்லிக்கு வந்து ஒரு 100 கிராம்ஸ் வச்சு நான் வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கேஜிக்கு மேலே நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். 1 கேஜியோட ரேட் வந்து எவ்வளோ வருது நான் ஒரு கேல்குலேஷன் கூட சொல்கிறேன். சில்வர் ரேட் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 94.50. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 28/6. இன்றைக்கோடைய சில்வர் ரேட் தான் சொல்லியிருக்கேன். கேல்குலேஷனோடு பார்க்கலாம். இப்போ சில்வர் வந்து 94.50 இருக்குது. இதுக்கு முன்னாடி தான் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 2022 வாங்கியிருக்கிறோம். அப்போ வந்து கொலுசு தான் வாங்கியிருக்கோம். அப்போ வந்து சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா 79.080 அப்படின்னு இருந்திருக்குது ரேட்டு. இப்போது 2 வருஷத்தில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு பார்க்கலாம். இதோட உங்களுக்கு ப்ரூஃப் ஆகுதான் இது வந்து சில்வர் ரேட்டையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ வந்து நமக்கு ஹைக்காக இருக்குது அப்படின்ட்டு. இன்னொரு பில்லையும் காமிக்கிறேன். இது வந்து எப்போ பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 2020 பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்காக பண்ணது. 2020 பார்த்திங்கன்னா 55.50 இருந்துருக்குது. ஒரு கிராம் பார்த்திங்கன்னா 55.5 தான் இருந்திருக்குது. அப்போ கோல்டு சில்வர் இப்போ எவ்வளோ ஆல்மோஸ்ட் வந்துருக்குது பார்த்திங்கன்னா 94.5. இதுவும் வந்து நல்லா தான் ரீச் ஆகுது. நீங்கள் சேவிங்ஸ் பர்பஸ்க்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி கூட சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து கேல்குலேஷன் பார்க்கலாம். 1 கிராம் காயின் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நிறைய இடத்துல வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்குறதில்ல. மினிமம் வந்து நான் 2 to 5% வந்து வேஸ்டேஜ் சொல்லியிருக்கேன். நான் மினிமம் 2% எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94.5 இந்த 2% ஆட் பண்ணிங்கன்னா 96.39 இருக்குது. ஜிஎஸ்டி கம்பல்சரி 3% ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா
0.89 வருது ஜிஎஸ்டி. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 99.28 வருது. இந்த சில்வர் 1 கிராம் வாங்குறதா இருந்தால் இந்த 99.28 வருது. நல்லா பார்த்துக்கோங்க. எங்கே 50 ருபீஸ் தான் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு வந்து ஒரு கிராமே வருது சில்வரு. நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம். நீங்கள் சில்வர் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, இல்லை சேவிங்ஸ் பண்ண போகிறீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 5 கிராம்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க சேவிங்ஸு. மந்த்லி வந்து எனக்கு வந்து மீறுற தொகையை வந்து நான் இந்த மாதிரி வாங்குகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 496.4 வந்து 5 கிராம். இப்போ நீங்கள் 10 கிராம்ஸ் வாங்குறதா இருந்தால் 992 வருது 10 கிராமுக்கு. மந்த் ஆன் மந்த்து சேவிங்ஸ் பண்ண முடியும்னா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து நான் பல்காக என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, நான் இந்த மாதிரி வாங்கினோன்னா கண்டிப்பாக வாங்கி சேவிங்ஸ் பண்ணுங்கள். இப்போ 50 கிராம்ஸ் வந்து நீங்கள் வந்து சில்வர் வாங்குறீங்க அப்படின்னா 4964 இதே 100 கிராம் வாங்குறதா இருந்துச்சுன்னா 9928. இதே வந்து அரை கிலோ 500 கிராம் நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 49,640 வருது. இதுவே வந்து 1000 கிராம்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, 1 கிலோ நீங்கள் வந்து வெள்ளி வாங்குறீங்க அப்படின்னா 99,280 வருது. காயின்ஸ்க்கு மட்டும் வித் வேஸ்டேஜ் வித் ஜிஎஸ்டியோடு சொல்கிற கேல்குலேஷன் இன்றைக்கி ரேட்டுக்கு. இது மாதிரி நான் காயின் சேவிங்ஸ் வச்சு என்ன பண்ணுறது, நான் இல்லைனா வந்து என்ன பர்பஸ்க்காக வாங்குறனோ அதே வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு கிஃப்ட்டு ரிட்டன் பர்பஸ்க்காக வாங்குறீங்களா, ரிட்டன் கொடுக்க போகிறீங்களா யாருக்குன்னா, சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருன்னா கொடுக்க போகிறீங்களா அதுக்கு கொடுக்கலாம். இல்லைனா வந்து உங்கள் பொண்ணு யாருனா இருந்துச்சுன்னா நீங்கள் வெட்டிங்க்கு சில பேர் வந்து பூஜை சாமான்லாம் கொடுப்பாங்க, அது மாதிரி கூட வாங்கி சேவிங்ஸ் பண்ணலாம். இல்லைனா டெய்லி யூஸ் செயின் கொலுசு அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாம். பூஜை ஐட்டம்ஸ் நிறைய பேருக்கு சாமி ஐட்டம்ஸ் வந்து பூஜை ஐட்டம்ஸ் கூட வாங்கி சாமி கும்பிட்றது பழக்கம் இருக்கும். அது மாதிரி வாங்கணுன்னு கூட நினைப்பீங்க, ஆசைப்படுவீங்க, அது மாதிரி கூட வாங்கிக்கலாம். சில்வர் வந்து எப்போவுமே வேஸ்ட் ஆக போகிறதில்ல, அதுவும் வந்து ஒரு நல்ல முதலீடு தான். நீங்கள் அதில் கூட இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வெள்ளி வாங்கலாமான்னு சொன்னதுக்கு நீங்கள் வாங்கலாமா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.